ஆரடி காத்தே அப்படின்னு இவரோட ஹைட்டுக்கே ஒரு தனி சாங்க தன்னோட வசம் வச்சிருக்கக்கூடிய விஷால் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களோட அப்பாவான ஜி.கே. ரெட்டி அவர்களும் இவங்களோட அம்மாவான ஜானகி தேவி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர்கள். அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய படங்களை ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விஷால் அவர்களோட அண்ணாவான விக்ரம் கிருஷ்ணா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா பூ பறிக்க வருகிறோம் அப்படிங்கிற மூவில ரொம்பவே பிரபலமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் விஷால் அவர்களுக்கு நிறைய மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்ரம் கிருஷ்ணா அவர்களோட ஒய்ஃபான ஸ்ரீயா ரெட்டி அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்க வேற யாரும் இல்ல, திமிரு மூவில விஷால் அவர்களை லவ் பண்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இப்ப வரைக்குமே தமிழ் திரையுலகத்துல இந்த மாதிரி வேற யாருமே நடிக்கல, அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் விஷால் அவர்கள் பாத்தீங்கன்னா 1989ல ஜாடி கேத்த மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில பாத்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டா அவர் தன்னோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2001ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மூவி வந்து வேதம் அப்படிங்கிற மூவி. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இவர் இதுல ஹீரோவா மட்டும் ஆக்ட் பண்ணலங்க, இவர் தான் இந்த மூவியோட டைரக்டரும் கூட. இந்த மூவியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஷால் அவர்கள் தான். சோ இந்த மூவில இருந்து இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னோட கரியரை ஸ்டார்ட்